வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஓகேவா? இப்போ நான் டெய்லி மேக்ஸ் வீடியோ போடுறத நீங்கள் டே பை டே பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிற ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திடீர்னு இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் 3rd டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு பின்னங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னங்கள் வந்து பேசிக் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ பின்னங்களை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ பின்னங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 8 டைப்பில் வந்து பின்னங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமான பின்னங்கள். ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவலான சமான பின்னம் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பின்னங்களின் கூட்டல். ஸோ பின்னங்களில் கொடுத்துருக்க நம்பரை நம்ம எப்படி அடிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் டைப்பு. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா பின்னங்களின் கழித்தல். பின்னத்தில் இருக்க நம்பரை எப்படி நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறது தேர்ட் டைப்பு. ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா தசம பின்னம். ஃபிஃப்த்து டைப் பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம். சிக்ஸ்த்து டைப் பார்த்தீங்கன்னா பெருக்கல். செவன்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடங்கு பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் செவன்த் டைப்பில் வரும். மடங்கு ஆர் பங்குன்னு சொல்லுவாங்க. எயித்து டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வகுத்தல். ஸோ இந்த டைப்லலாம் நம்ம எப்படி ஒரு பின்ன வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1, 3/4 மற்றும் 2/7 3 சமான பின்னங்களை காண்க. ஸோ இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு சமமான பின்னம், அதாவது சமான பின்னம் அப்படிங்கிறத காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 ஜோடி வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை கீழே எந்த நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரை வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோமோ அதால் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அது வந்துடும். ஸோ அதுதான் சமான பின்னங்கள். ஸோ மொத்தம் அவங்க 3 கேட்டிருக்காங்க. நானும் உங்களுக்கு 2 தான் எழுதியிருக்கேன். இன்னொன்று 3 வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கீழே ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மேலேயும் 2 கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6, 8ன்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணி வேணால் பார்க்கலாமா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 2 6, 4 2 8. ஸோ 3/4ன்னு வந்துருச்சா? ஸோ இதுதான் சமான பின்னம், ஓகேவா? இப்போ நம்ம ஒரு செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 2வது செட்டு பார்த்துருக்கிங்கன்னா அதே நம்பரை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணோமா, இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 9/12ன்னு கிடைக்கும். ஸோ 2 செட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? 6/8, 9/12. ஸோ அதே மாதிரி தான் 2/7க்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இதில் அவங்க 3 சமான பின்னங்கள் கேட்டிருக்காங்க. நான் 2 கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் 1 வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கீழே ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருக்க வேல்யூவோட நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வரும். இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நடத்துகிறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து பெரிய சம் சால்வ் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் தான் உங்களுக்கு அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம இங்கேயே கிளியராக பார்த்துட்டோன்னா நம்ம பெரிய சம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2, மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். நந்தினி அதே போன்று மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பகுதியை சாப்பிட்டார். எனில் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யார்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மதி வந்து 2/5 பங்கு சாப்பிட்டாங்க. நந்தினி பார்த்திங்கன்னா 1/3 பங்கு சாப்பிட்டாங்க. இது 2ல் யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்க 2 வேல்யூவையும் நம்ம எழுதிட்டோம்னா 2/5, 1/3, ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க 2 வேல்யூவை நம்ம எழுதிட்டோம். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், மொத்த சாக்லேட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா யார் எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ என்ன பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 5, 3க்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன எல்சிஎம் வரும்? 3 5 15, ஓகேவா? அப்போ எல்சிஎம் வேல்யூ 15 வர மாதிரி நீங்கள் இந்த நம்பர் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்க 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம 5ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும்? 3 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 15 கிடைக்கும் இல்லையா? அப்போ கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு 6/15. ஸோ மொத்தம் 15 சாக்லேட்டில்
6 சாக்லேட் வந்து மதி சாப்பிட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தினி. இங்கே 1/3ல் நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும்? 5. அப்போ கீழே 5னா மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5/15ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு எது பெரிய நம்பர்? 6/15 தான் இல்லையா? அவங்க கொஸ்டினில் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யாருன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் யாருன்னா மதி தான் அதிகமான சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4. 2/3, 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் அமைக்க. ஸோ பின்னத்தில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை ஏறு வரிசையில் எழுத சொன்னாங்கன்னா நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் வந்து உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ கீழே கொடுத்துருக்க பகுதிக்கு நீங்கள் 3, 6, 9 எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் ஆன்சர் 18ன்னு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க பகுதியில் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 18 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க 2/3 ஃபஸ்ட்டு எடுப்போம். ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா மேலே 4 வரும், கீழே 6 வரும். ஆனால் நம்மளுக்கு 18 தான் வரணும் இல்லையா? அப்போ நம்ம இப்படியே பண்ணிவிட்டு 1/1 நம்பராக பண்ணிவிட்டு போயிட்டு நம்மளுக்கு எப்போ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப அந்த 18 வருதுன்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே பகுதி உங்களுக்கு 18 வந்துருச்சு இல்லையா? உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 12/18ன்னு வரும். அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 1/6. ஸோ கொடுத்துருக்க 1/6 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது பகுதி நம்மளுக்கு 18 வரும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பகுதி 18ன்னு கிடைக்கும். அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 3/18. ஓகேவா? செகண்ட் வேல்யூ இது. தேர்டு பார்த்தீங்கன்னா 4/9 கொடுத்துருக்காங்க. அப்போ 4/9 எதால் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்குமா? அப்போ மேலேயும் 2 கீழேயும் 2 மல்டிப்ளை பண்ணால் 8/18ன்னு கிடைக்கும். இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். வந்த ஆன்சரை நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் படி எழுதிக்கலாம். 12/18, 3/18, 8/18. ஓகேவா? இதில் எது நம்மளுக்கு ஏறு வரிசை தான் கேட்டிருக்காங்க. அப்போ சின்ன நம்பர்லேருந்து தான் போகணும். நீங்கள் பகுதியை பார்க்காதீங்க, மேலே இருக்க நம்பர்ஸ் மட்டும் பாருங்கன்னா 3 தான் உங்களுக்கு சின்ன நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 3 வரும், செகண்ட் பார்த்தீங்கன்னா 8 வரும், தேர்டு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். பக்கத்தில் 3/18, 8/18, 12/18. ஆக்சுவலாக இதுக்குள்ள நம்பர் வேல்யூ என்ன? 3/18 எதுக்கு கண்டுபிடிச்சோம்? 1/6க்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஏறு வரிசையில் ஃபஸ்ட்டு 1/6, செகண்டு 4/9, தேர்டு பார்த்திங்கன்னா 2/3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். எக்ஸாம்பிள் 3 புக் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. வினோதா, செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 30 வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டிய சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன. வினோதா தன் புட்டியில் 1/2 பகுதியும், செந்தமிழ் தன் புட்டியில் 3/4 பகுதியும், முயலரசி தன் புட்டியில் 1/4 பகுதியும் நிரப்புகிறார்கள் எனில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும்? ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். ஓகேவா? ஸோ பின்னத்தில் இருக்க ஒரு வேல்யூவை நம்ம எப்படி அடிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்திங்கன்னா மைனஸ் சம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6 பாருங்கள். 2/3 மற்றும் 3/5 கூட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே எழுதுங்க. 2/3 + 3/5. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி டேரெக்டாக 2 + 3 = 5, 3 + 5 = 8 அப்படின்னு போட்டிங்கன்னா அது தப்பு. ஸோ பின்னத்தில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ளஸ்ஸோ மைனஸோ உங்களுக்கு நடுவில் வந்துருந்துச்சு அப்படின்னா பின்னத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே 2 நம்பரும் சமமாயிரும். மேலே இருக்க நம்பரை நீங்கள் அடிஷன் சொன்னாங்கன்னா அடிஷன், மைனஸ் சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கீழே இருக்க 2 வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் 15ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 15 வருதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ 3 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 15 கிடைக்கும். அதே தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 10 இங்கே பார்த்திங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 15 கிடைக்கும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோன்னா 10/15 + 9/15ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் பகுதி ரெண்டுமே உங்களுக்கு சேமாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும்? மேலே இருக்க 2 வேல்யூமே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 19/15. ஓகேவா?
ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு சப்ராக்ஷன்லேயும் இந்த சம்மு எக்ஸாம்பிள் 8ல் கொடுத்துருப்பாங்க. 3/4 - 1/2. ஸோ ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் கீழே இருக்க 2 வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம எந்த நம்பரால் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4 கிடைக்கும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தானே 4 கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3/4 - 2/4. ஸோ கீழே 2ம் காமன் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 3லேருந்து -2 போயிட்டால் என்ன ஒரு ஆன்சர் 1. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்ன 1/4. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தகா பின்னம் மற்றும் கலப்பு பின்னம். எக்ஸாம்பிள் 10. 5 3/7 தகா பின்னமாக மாற்றுக. ஸோ கலப்பு பின்னத்தில் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை தகா பின்னமாக சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் 1ல் அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. 3/7 இங்கே 5 எழுதிட்டோம். ஸோ கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றணுன்னா இங்கே இருக்க 2 வேல்யூவை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35ன்னு கிடைக்கும். ஸோ வந்த ஆன்சர் கூட மேலே இருக்க தொகுதியை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ 35 + 3 உங்களுக்கு என்ன வரும், 38ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர் 38/8. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 12. சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர் மற்றும் 1 1/4 மீட்டர் எனில் அவர் வாங்கிய துணியின் மொத்த நீளம் காண்க. ஸோ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக துணி வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மீட்டர் எல்லாத்தையும் நம்ம கூட்டினோன்னா மொத்த மீட்டர் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதுதான் பண்ணணும். ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுறீங்க, கலப்பு பின்னத்தில் இருக்குது இல்லையா. ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்க ஒரு வேல்யூவை நம்ம நார்மல் பின்னமாக ஆக்குனா தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பின்னத்தில் இருக்க வேல்யூக்கு மட்டும் ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், 3/4 + 1/2 + 1/4. ஸோ ஃபஸ்ட்டு அதை பின்னத்தை மட்டும் நம்ம எழுதணுன்னா கீழே எல்லாமே பாருங்கள் 4 2 4ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2 பேஸுமே 4ல் இருக்குது. இந்த பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 2ல் இருக்குது. ஸோ இதையும் நம்ம 4ஆக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா கீழே உங்களுக்கு பகுதி எல்லாம் சேம் ஆயிரும். அப்போ மேலே இருக்க வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 4ஆக மாற்றணுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு மாறிடுமா. ஸோ கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும். ஸோ காமனாக ஒரு 4 எழுதிட்டோம். மேலே இருக்க வேல்யூ 3 + 2 + 1. ஸோ நம்ம அடிஷன் பண்ணோம்னா 6/4ன்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3/2ன்னு கிடைக்கும். இங்கே கலப்பு பின்னமாக எழுதிங்கன்னா 1 1/2ன்னு வரும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதோட முடிஞ்சிச்சுன்னு ஆன்சர் சூஸ் பண்ணிங்கன்னா தப்பு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பின்னத்துக்கு மட்டும்தான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம பக்கத்தில் இருக்க வேல்யூஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கல இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே நான் சொன்னேன்ல இது எல்லாத்தையுமே தனியாக ஆட் பண்ணணும். 2 2 + 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க வேல்யூவையும் இங்கே இருக்க வேல்யூவையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்படி ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 6 1/2 மீட்டர். ஸோ அவர் வாங்கிய மொத்த துணியின் நீளம் 6.5 மீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். சுனிதா தன்னுடைய 3 நண்பர்களுக்கு தனித்தனியே 1/4 கிலோகிராம் இனிப்புகள் வழங்க விரும்பினார். எனவே அவர் இனிப்பகம் சென்று விற்பனையாளர்களிடம் 3 1/4 கிலோகிராம் இனிப்பு பெட்டலங்கள் வழங்குமாறு கேட்டார். அவர் வாங்கிய இனிப்பின் அளவு எவ்வளவு. ஸோ இது நார்மலாகவே கால்குலேஷன் பண்ணால் நம்ம ஆன்சர் போட்டுடலாம். என்ன சொல்கிறாங்க, 1/4 கிலோ வந்து 3 பேருக்கு வாங்குறாங்களாம். அப்போ ஒரு ஆளுக்கு 1/4 கிலோனா 3 பேர்த்துக்கு எவ்வளோ, 3/4 கிலோ இல்லையா. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இதை நம்ம எப்படி போடுறது, 1/4 + 1/4 + 1/4. கீழே எல்லாமே உங்களுக்கு சேமாக இருக்கனால மேலே இருக்க வேல்யூ மட்டும் ஆட் பண்ணலாம். அப்போ 3/4 கிலோகிராம். ஓகேவா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், மடங்கு அல்லது பங்கு. கண்ணனிடம் 30 மணிகள் இருந்தன. அவற்றில் 6ல் 1 பங்கு கண்மணியிடம் இருந்தன எனில் கண்மணியிடம் இருந்த மணிகள் எத்தனை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கண்ணனிடம் 30 மணிகள் இருக்காமா. ஸோ கண்ணன்ட்ட 30 இருக்குது, கண்மணிகிட்ட அதில் 6ல் 1 பங்கு தான் இருக்குது. ஸோ 6ல் 1 பங்குனா எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சா எவ்வளோ கண்மணிகிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் மொத்தம் 30 மணி எழுதிட்டோம். 6ல் 1 பங்குனா 1/6 × 30 நம்ம கேன்சல் பண்ணால் மொத்தம் 5. ஓகேவா. ஸோ அப்போ கண்மணிகிட்ட இருந்த மணிகள் எத்தனை, 5 மணிகள். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 18. ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து 1.5 லிட்டர் பழச்சாற்றினை தயாரிக்கின்றார் எனில்
12.25 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து எவ்வளவு பழச்சாறினை தயாரிக்க முடியும்? ஸோ என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில், 1 கிலோகிராம் ஆரஞ்சில் 1.5 லிட்ரு பழச்சாறு எடுக்கிறாங்க, அதாவது ஜூஸ் எடுக்கிறாங்க. அப்போ 12.25 ஆரஞ்சு பழத்தில் எவ்வளோ வந்து நம்ம ஜூஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கணும். 1 கிலோகிராமுக்கு 1.5 லிட்டர்னா 12.25 கிலோகிராமுக்கு நம்ம எவ்வளோ வரும், 1 கிலோகிராம் லிட்டர்லேருந்து எடுத்த ஜூஸை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு சொல்லிடலாமா? ஸோ அதை தான் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும், 12.25 கிலோகிராம் இன்ட்டு 1.5 லிட்டர் எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணணும், கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நார்மல் பின்னமாக மாற்றணும்னா இங்கே இருக்க 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 51/4ன்னு கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு 2 × 1 2, 2 + 1 3/2. ஓகேவா? ஸோ இப்போ நார்மல் மல்டிப்ளையாக நம்ம மாற்றிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நார்மல் மல்டிப்ளைங்கிறனால நீங்கள் டேரெக்டாக இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 153ன்னு கிடைக்கும். கீழே இருக்க 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நார்மல் பின்னம். இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும்னா மொத்தம் 19 8 உங்களுக்கு எவ்வளோ, 152. அப்போ பேலன்ஸ் 1 மட்டும் இருக்கா, உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 19 1/8. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், வகுத்தல். ஸோ எக்ஸாம்பிள் 20ல் கொடுத்துருப்பாங்க, 4 1/2 3 1/2 வகுக்க. ஸோ இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க 2 வேல்யூ போட்டு அதுக்கு டிவைட் சிம்பிள் போட்டுடலாம். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும், கலப்பு பின்னமாக இருக்கிறத நார்மல் பின்னமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 4 2 8, 8 + 1 9/2. ஸோ இங்கே பாருங்கள், 3 2 6, 6 + 1 7/2. ஸோ இதை நம்ம நார்மல் பின்னமாக மாற்றிட்டோம். ஸோ இங்கே டிவைடில் இருக்குன்னா ஒரு வேல்யூ, அதை நம்ம மல்டிப்ளையில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், டிவைடாக மல்டிப்ளையாக நீங்கள் மாற்றும் போது இங்கே இருக்க நம்பர் உங்களுக்கு தலைகீழாக அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டிவைடில் இருக்க ஒரு வேல்யூவை நம்ம மல்டிப்ளையாக சேஞ்ச் பண்ணுறோம். 7/2 அப்படிங்கிறது 2/7 உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன, நார்மல் மல்டிப்ளை தான். அப்போ 9 × 2 எவ்வளோ, 18, 2 × 7 14. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 9/7. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதோட அவ்வளோதான். ஸோ பின்னத்தில் இருக்க சின்ன சின்ன பேசிக் சம்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஸோ பேசிக்லாம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்க அப்படின்னா பெரிய சம் சால்வ் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பெரிய சம் சால்வ் பண்ணும்போது அந்த சின்ன இடத்துல நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஹோல் சம்மே தப்பாயிரும். ஸோ பேசிக்கில் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இதை நான் வந்து நடத்தினேன். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக இன்னும் நிறைய சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 6th டேர்ம் 3 புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேசிக் பின்னத்தை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சம்மோட கொஸ்டின் நம்பரை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சம்மை நான் உங்களுக்கு டீச் பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.